அனைவருக்கும் வணக்கம். நான் மனக்குட தமிழ் சேனலுக்காக இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மார்க்கெட் அப்டேட் வீடியோ வந்திருக்கு. பிகாஸ் இந்த வீக்கில் வரப்போகிற ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அல்காயின்ஸ் எந்த டைரக்ஷனில் அடுத்த அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு எப்போ போகுது அப்படின்றத நிர்ணயிக்க போகுது. ஸோ டிலே பண்ணாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வாரத்தில் பெருசாக நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தேரியமோட ETF இருக்கு பாருங்க, பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதுக்கான ஃபைனல் டெட்லைன் பார்த்தீங்க அப்படின்னா 23rd of May 2024, அதாவது 23ஆம் தேதி வந்து வருது. ஸோ பிட்காயினோட ETF பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு ஃபைனல் டெட்லைன் வரும்போது தான் வந்து அப்ரூவல் பண்ணாங்க. ஸோ இந்த ETF அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ஒரு டேட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த டேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய கம்பெனிஸால எப்படி பிட்காயினில் இப்போ இன்வெஸ்ட் பண்ண முடியுதோ அதே மாதிரி இத்தேரியம்லையும் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆனால் பிரச்சனை என்னன்னா இத்தேரியம் ETF வந்து அப்ரூவ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிகாஸ் அது வந்து செக்யூரிட்டியாக வந்து கன்சிடர் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி என்னோட போன வீடியோல வந்து டீட்டெயிலாக வந்து பேசியிருப்பேன். ஸோ இப்போதைக்கு அப்ரூவல் ஆகிறதுக்கான சான்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா 50-50 இருக்குன்னு கூட சொல்லலாம். சப்போஸ் இந்த இத்தேரியம் ETF வந்து அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இத்தேரியமோட ETF அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இத்தேரியம் பிரைஸ் வந்து நல்லாவே வந்து பம்ப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இத்தேரியம் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ETF அப்ரூவல் ஆன அப்புறம் ஈஸியாக வந்து 3800 வந்து ரீச் ஆகும். அண்ட் அதுக்கப்புறமா ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகி அதுல இருந்து எப்படி இன்ட்ரெஸ்ட் வருதுன்றதை பார்த்து இங்க வந்து பிரைஸ் மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி மூவ் ஆகும் பட்சத்தில் அடுத்த டார்கெட் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 4900 பக்கம் வந்து இருக்கும். அண்ட் இதையும் கிராஸ் பண்ணி மேலே போயிடுச்சு அப்படின்னா அஃப்கோர்ஸ் 5000 வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அண்ட் அதையும் கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா 6100 அண்ட் தென் 7400 வரையும் வந்து போறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அண்ட் இதுல முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயமா இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இத்தேரியம் பம்ப் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா பிட்காயினோட டாமினன்ஸ் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். ப்ரோ பிட்காயின் டாமினன்ஸ் இறங்குறதால என்ன ப்ரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சார்ட்டை வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து ரெஃபர் பண்ணி பாருங்க. சப்போஸ் இப்போ பிட்காயினோட டாமினன்ஸ் வந்து கம்மியாகுது அப்படின்னு வச்சுப்போம், பிட்காயினோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இது வந்து மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா வந்து அல் சீசன் வந்து ஸ்டார்ட் பண்ணி விடும். மோஸ்ட் ப்ராபபிலி இத்தேரியமோட ETF வந்து அப்ரூவல் ஆச்சு அப்படின்னா இதுதான் வந்து நடக்கும். ஸோ பிட்காயினோட டாமினன்ஸ் வந்து இருக்கும். BTC வந்து ரொம்ப அதிகமா ஏறல அப்படின்னாலுமே ஓரளவுக்கு வந்து சைட் வேஸ்ல போக ஆரம்பிக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் அல்காயின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து கெயின் ஆக ஆரம்பிக்கும். ஆனா இத்தேரியம் பம்ப் ஆகும்போது இம்மிடியேட்டா பாத்தீங்க அப்படின்னா எல்லா அல்காயின்ஸும் வந்து எடுத்தவொடனே வந்து ஓவர் பர்ஃபார்ம் பண்ணாது. ஸோ கிரிப்டோ மார்க்கெட்டை பொறுத்தவரை ஒரு மணி ஃப்ளோ சைக்கிள் வந்து ஃபாலோ பண்றாங்க. இது வந்து அஃபிஷியல் கிடையாது, பட் ட்ரெடிஷனலா இப்படி தான் வந்து ஃபாலோ ஆகுது. ஸோ இனிஷியலா ஃபேஸ் 1ல பாத்தீங்க அப்படின்னா பிட்காயின் வந்து நல்லா வந்து மேல வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் தென் ஃபேஸ் 2ல பாத்தீங்க அப்படின்னா இத்தேரியம் வந்து மூவ் கொடுக்க ஆரம்பிக்கும். பிட்காயினோட ETF அப்ரூவ் ஆனதால இத்தேரியம் வந்து பெருசா வந்து பிட்காயினுக்கு அகேன்ஸ்டா மூவ் ஆக முடியல. பிகாஸ் நான் முன்ன சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, அதாவது ஒரு ETF பீட் பண்றதுக்கு இன்னொரு ETF தான் வந்து முடியும். ஸோ இத்தேரியம் ETF என்னைக்கு வந்து அப்ரூவ் பண்ணப்படுதோ அப்பதான் வந்து இத்தேரியம் பிட்காயினுக்கு அகேன்ஸ்டா நல்லாவே வந்து கெயின் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ அந்த ETF வந்து அப்ரூவ் பண்ணப்பட்டால் இத்தேரியம் நல்லாவே வந்து கெயின் ஆகும் அகேன்ஸ்ட் பிட்காயின். ஸோ ஒன்ஸ் அதிகமான மணி இத்தேரியம்குள்ள ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் பிட்காயின் டாமினன்ஸா வந்து இறங்க ஆரம்பிக்கும். அண்ட் பிட்காயின் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சைட் வேஸ்ல வந்து போயிட்டு இருக்கும். அண்ட் இத்தேரியம்ல கெயின் ஆகுது பாருங்க, அந்த மணி பாத்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து லார்ஜ் கேப்ஸ்குள்ள வந்து வர ஆரம்பிக்கும். லைக் டாப் 10 டாப் 20 அந்த மாதிரி. ஸோ ஒன்ஸ் அந்த லார்ஜ் கேப்ஸ்ல வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா மீடியம் கேப்ஸ் ஸ்மால் கேப்ஸ் சொல்லிட்டு அதுக்குள்ள வந்து மணி ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அண்ட் அதுதான் வந்து அல் சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஈவன் அல்காயின் இண்டெக்ஸ் இருக்கு பாருங்க, இதுமே பாத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து 75 above வந்து போக ஆரம்பிச்சிடும் அந்த ஃபேஸ் 4ல. ஸோ ஒன்ஸ் இந்த அல் சீசன் முடியும் போது பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்க மணி அகைன் வந்து மறுபடியும் பிட்காயினுக்குள்ள வந்து போக ஆரம்பிக்கும். ஸோ இந்த சைக்கிள் வந்து அப்படியே வந்து கண்டினியூ ஆகும். பட் இத்தேரியமோட ETF அப்ரூவ் பண்ணப்பட்டால் நம்ம ரொம்பவே வந்து நியூ இத்தேரியம் ETF எப்படி வந்து ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மேபி சர்ப்ரைஸா நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ பாஸ்ட்ல இருக்க டேட்டாவை வச்சு இத்தேரியமோட ETF அப்ரூவ் பண்ணப்பட்டால் என்ன ஆகும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்கேன். சப்போஸ் இத்தேரியமோட ETF இந்த கொடுத்த டேட்ஸ்ல வந்து அப்ரூவ் பண்ணப்படல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிலி யாரோட அப்ளிகேஷனா ரிஜெக்ட் ஆச்சோ அஃப்கோர்ஸ் அவங்க வந்து கோர்ட்ல வந்து ஃபைலிங்க்கு போவாங்க. அண்ட் அதுல வந்து ஜெயிக்கவும் செய்வாங்க. ஸோ மேபி இந்த ETF வந்து ரிஜெக்ட் இந்த டைம்ல ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த பிளாக் ராக்கோடைய அப்ளிகேஷன் இருக்கு பாருங்க, அதாவது ஆகஸ்ட் மாசம் 7ஆம் தேதி. ஸோ இந்த டேட்ல பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராபபிலி வந்து அப்ரூவல் ஆகிடும். ஆனா அடுத்த டேட்ல அப்ரூவ் ஆகல அப்படின்னா அதுக்கான நிறைய விளைவுகளும் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் பிட்காயின் வந்து ஆக்சுவலி கெயின் ஆக ஆரம்பிக்கும். என்ன ப்ரோ ETF ரிஜெக்ட் ஆச்சுன்னா BTC கெயின் ஆகும் அப்படின்றீங்க, சொல்ற வெயிட் பண்ணுங்க. என்ன அப்படின்னா நிறைய பேர் ஈவன் மைக்கேல் சைலர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இத்தேரியம் ETF எல்லாம் வந்து அப்ரூவ் பண்ணப்படாது, உங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா பிட்காயின் தான், ஸோ அதுல வந்து எல்லாரும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நரேட்டிவ் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து பெருசா போயிடும். ஸோ பிட்காயின்ல வந்து சீக்கிரமா என்டர் ஆக முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணாம இருக்காங்க பாருங்க, அவங்கலாம் பாத்தீங்க அப்படின்னா உள்ள வர ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி வரும் பட்சத்தில் பிட்காயினோட பிரைஸ் நல்லாவே வந்து மேல போறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அரௌண்ட் 67,600 பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட லிக்விடிட்டி வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல போச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து ஷார்ட் லிக்விடேஷன்ஸ். ஸோ இந்த இடத்துல போச்சு அப்படின்னா ஃபோர்ஸ்ஃபுல்லி வந்து லிக்விடேஷன் ஆகும். ஸோ ஷார்ட் லிக்விடேட் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லிக்விடேட் ஆன அமௌண்ட்லாம் இருக்கு பாருங்க, அது வந்து பிட்காயின் வந்து பை பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா அப்படியே கைண்ட் ஆஃப் ஸ்னோ பால் எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ணி பெரிய பம்ப் வந்து தள்ளி விடும். ஆனா இந்த இடத்துல இருக்க லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணும் போது நிறைய பேர் வந்து செல் பண்ணவும் பார்ப்பாங்க. பிகாஸ் உங்களுக்கு எடுத்தவனே மார்க்கெட்ல அதிகமா செல் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வால்யூம் எல்லாம் செல் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி நீங்க வந்து ஃபோர்ஸ்டா வந்து செல் பண்ணலாம். லைக் நீங்க வந்து லிக்விடேட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த டைம் நல்லா பம்ப் ஆகும். ஸோ அந்த டைம்ல உங்களுடைய செல் ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா வந்து எக்ஸிக்யூட் ஆயிடும்.
ஆரம்பிக்கும். இதுதான் வந்து லிக்விடிட்டி ஹண்டிங் அப்படின்னுவாங்க. ஸோ பிட்காயின் பிரைஸ் இந்த வீக்ல பம்ப் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 68 பக்கம் வந்து இருக்கும். பட் ஃபோர்ஸ்ட் லிக்விடேஷன் நிறைய நடந்துச்சு அப்படின்னா இங்க இருந்து பம்ப் ஆகி அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஆன அரௌண்ட் 71,000 பக்கம் வந்து போகும். அண்ட் அதையும் கிராஸ் பண்ணி போச்சு அப்படின்னா 72,800ல இருந்து 74,000 வரையும் வந்து போறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இது வந்து ஈவன் இத்தேரியமோட ETF அப்ரூவ் ஆனாலும் வந்து நடக்கிறதுக்கும் வந்து சான்சஸ் இருக்குது. ஆனா ETF ரிஜெக்ஷனுடைய சென்டிமெண்ட்டை கொஞ்சம் நெகட்டிவ் ஆக்கி அதை அதிகமாக ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னா மேபி பிட்காயின் வந்து மறுபடியும் வந்து ஒரு கரெக்ஷன் வந்து ஃபேஸ் பண்ணலாம். அப்படி கரெக்ஷனை ஃபேஸ் பண்ணும் பட்சத்தில் நல்ல சப்போர்ட் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 60,800 பக்கம் வந்து இருக்கும். அண்ட் அதையும் தாண்டி கீழே போனால் அரௌண்ட் 62,000ல இருந்து 60,000 வரையும் வந்து போறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. பட் ETF ரிஜெக்ட் ஆயிட்டு பிட்காயின் டம்ப் ஆச்சு அப்படின்னா இந்த சினாரியோல ரெண்டாவது ரோ இருக்கு பாருங்க, இது வந்து நடக்க ஆரம்பிக்கும். அதாவது பிட்காயின் டாமினன்ஸ் ஏறும், பிளஸ் பிட்காயினோட பிரைஸ் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எல்லா ஆல்சோ வந்து பயங்கரமா வந்து டம்ப் ஆக ஆரம்பிக்கும். ஹோப்ஃபுல்லி இது வந்து நடக்காது அப்படின்னு நினைக்கிறேன். பட் இதுவும் வந்து ஒரு பாசிபிலிட்டின்றதையும் சொல்லிடுறேன். அந்த அல்காயின்ஸ் எல்லாம் டம்ப் ஆகுது பாருங்க, அதுல மெயினா எகிரி குதிக்கிறது எதுவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இத்தேரியம் வந்து நல்லா வந்து டம்ப் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லா அல்காயின்ஸும் வந்து நல்லா வந்து கரெக்ஷன் வந்து ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கும். இதுதான் கிரிப்டோ மார்க்கெட்ஸோட இன்னைக்கு நிலைமை. பட் கைஸ் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து ஷார்ட் டேர்ம் மூவ்மெண்ட்ஸ் தான். பட் லாங் டேர்ம்ல ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து அப் ராலியில் தான் வந்து இருக்கோம். ஸோ வந்து கவலைப்பட தேவையில்ல. ஈவன் உங்களுடைய ஹோல்டிங்ஸ் எல்லாமே கீழே போனாலும் கவலைப்படாதீங்க, ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணுங்க. ஏன்னா என்னுடைய ஹால்விங் அனாலிசிஸ் படி அடுத்த வருஷம் மார்ச்ல இருந்து நம்ம வந்து எக்ஸிட் ஆக ஆரம்பிக்கலாம். ஸோ கவலைப்படாம வந்து ஹோல்ட் பண்ணலாம். அண்ட் வித் தட் இதோட இந்த வீடியோ முடியுது. எப்பவுமே சொல்ல ஒரு கமெண்ட் பிளேட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இருக்காம கிரிப்டோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.